என்ன லாயர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் இருக்கட்டும் இன்ஸ்பெக்டர். இப்ப எதுக்கு இவரை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டு வந்திருக்கீங்க? அரெஸ்ட் எதுவும் பண்ணல சார். இவர் மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதான் என்கொயரிக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். இவரு தப்பே பண்ணலங்கிறப்போ எதுக்கு சார் என்கொயரி? சார், மண்டபத்துல இவர் ஒருத்தரை கடத்திட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எப்படி ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியும்? அப்போ சந்தேகத்தின் பேர்ல விசாரணைக்கு கூட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, இனிமேல் தான் விசாரணை ஆரம்பிக்கணும். இவரு தப்பே பண்ணலங்கிறப்போ எதுக்கு சார் விசாரணை? சார், தப்பு பண்ணாரா இல்லையான்னு நாங்க தான் விசாரிச்சு முடிவெடுக்கணும். நீங்களா தப்பு நடக்கலன்னு முடிவெடுத்தா எப்படி சார்? எடுத்து பேசுங்க சார். உங்க எஜமானர் தான் பேசுறாரு. டிஜி சார் கால் பண்றாரு. அதான் எஜமானர்னு சொன்னேன். வணக்கம் சார். நீங்க என்கொயரிக்காக ஒருத்தரை கூட்டு வந்திருக்கீங்களா? ஆமா சார். அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. இமிடியேட்டா போய் அவரை மண்டபத்துல விட்டுருங்க. சார், கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எப்படி சார் விசாரிக்காம? நான் சொல்றேன்ல, சொல்றத செய்யுங்க. அவர் யாருன்னு தெரியாம பேசுறீங்க. முதல்ல கொண்டு போய் விடுங்க. ஓகே சார், நான் கொண்டு போய் விட்டுறேன் சார். சீக்கிரமா செய்யுங்க. ஓகே சார். ம். இவன் ஒரு சாதாரண டிரைவரு, இவனுக்காக டிஐஜி சாரே ஃபோன் பண்ணி பேசுறாரு. இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. சார், அதான் டிஐஜியே பேசிட்டார்ல, இவரை கூட்டிட்டு போய் மண்டபத்துல விட்டுட்டு வந்துருங்க. மேல இடத்துல இருந்து ப்ரெஷர் வந்த பிறகு அதை கேட்காம இருக்க முடியுமா? வாங்க சார், மண்டபத்துக்கு போகலாம். இல்லை சார், என்னை எதுவும் விசாரிக்கணும்னா தாராளமாக விசாரிங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் தப்பு பண்ணியிருந்தா மேலே இருந்து இவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்காது சார். உங்களை விசாரிச்சா எனக்கு தான் சார் ப்ராப்ளம். வாங்க சார், போகலாம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார்.